சிபி தமிழ் சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் வேண்டிய பொருளெல்லாம் வீட்டுக்கு வாங்கி வந்து கொடுக்குறாங்க. அப்போ தேனி இது எதுக்குக்கா, இந்த பொருளெல்லாம் நம்ம வீட்லேயே ஏற்கனவே இருக்குது, இதுக்கப்புறமா இதை எதுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு கேட்குறாங்க. பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தாங்கிறாங்க. எது பிஸ்னஸா? ஒரு வேளை மாவரைக்கிற பிஸ்னஸா? இதுதான் தெருவுக்கு தெருவு இருக்குது, இது எதுக்குக்கா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு தேன் கேட்கும்போது, அடியே இன்னைக்கு சமையலுக்கு இருக்கிற டிமாண்டே வேறு. அம்மாவுக்கு ஊறுகாய் தெரியும், மசால் பொடியெல்லாம் அரைக்க தெரியும், இவ்வளவு கைவசம் நிறைய வச்சுருக்கும் போது அம்மாவும் இந்த பிஸ்னஸை தனியாக தொடங்கட்டுங்கிறாங்க தமிழ். வாய்மா சொல்கிறாங்க. கரெக்டாக சொன்ன தமிழ். உங்கள் அம்மா ஏதோ கம்பெனியில் வேலை பார்க்குறாங்களே, இதெல்லாம் அவங்களுக்கு செட் ஆகாதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இதை நானே சொல்லணும்னு தான் நினச்சேன். அனுமாவோட பேத்தியாச்சே, அதுக்கு தான் நீ கரெக்டாக உயர்வான ஒரு வேலையை பார்த்துருக்கேங்கிறாங்க. அச்சோ, இதெல்லாம் சரியாக வருமா அப்படின்னு ஜெயராணி கேட்குறாங்க. அம்மா நீ ஜனதாம்பாலோட பொண்ணு, கரெக்டாக எல்லாம் நல்லா வரும், நீ சரியாக செய்யுங்கிறாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் உழவு தொழில் செய்ய போகிறோம், இதில் எப்படிம்மா தோல்விக்கு வாய்ப்பு இருக்குது? நிச்சயமாக நம்ம 2 பேரும் அடியெடுத்து வச்சிருக்கிறது வெற்றி கிடைக்கும் பாரு. கைப்பக்குவமாக கரெக்டாக செஞ்சு கொடு. நான் 10-15 கடைக்கு நான் டெலிவரி பண்ணுறேன், அதுக்கப்புறம் பாரு எப்படி சூடு பிடிக்க போகுதுங்கிறாங்க தமிழ். சோசியல் மீடியாவிலையும் வீடியோவிலையும் நம்ம சமைக்கிறத கட் பண்ணி போட்டாவே நிறைய வருமானம் வருமா, விளம்பரமும் ஆயிக்கும், நம்மளோட பொருளுக்கும் தரம் கிடைச்சதும் நல்ல டிமாண்ட் இருக்குமா, கண்டிப்பாக இதில் வெற்றி கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்கிறாங்க தமிழ். தேன்மொழி 2 பேரும் சொல்கிறத கேட்ட ஜெயராணியும் ஓகே சொல்கிறாங்க. அம்மா நான் இருக்கேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, அந்த சரளா பிரச்சனையில ஈஸியாக தட்டி விட்டுலாமா, அதையெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத, நம்ம வேலையை பார்க்கலாங்கிறாங்க. சரிங்கிறாங்க ஜெயராணி. தமிழ் கடைக்கு நோட்டீஸ் கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் சில பொருள்களெல்லாம் வீட்லேயே தயாரிக்கலான்னு இருக்கோம், நீங்கள் உங்கள் கடையில் வச்சு விற்பனை பண்ணுங்கள், எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ கடைக்காரரும் சரிம்மா நீங்கள் கொஞ்சம் பொருள் கொடு, நான் அதை விற்று பார்க்குறேங்கிறாங்க. தமிழும் சரின்ட்டு வராங்க. இதை பிரகாஷ் பார்த்துட்ருக்காரு. பிரகாஷ் பார்த்துட்டு சீனுக்கிட்ட சொல்கிறாங்க. சீனு இதை கேட்டுட்டு, அடடா அப்படியா, அப்படின்னா தமிழ் சிஸ்டருக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணணும், எனக்காக எவ்வளோ செஞ்சுருக்காங்க, அவங்களுக்காக நான் இதில் இறங்குறதா முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே சிபி வராங்க. என்னடா சீனு, என்ன யார்கிட்ட ஃபோனில் பேசுகிறீங்கிறாங்க. தமிழ் சிஸ்டர் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்களா, அவங்க சில கடைகளுக்கு விளம்பரமாக நோட்டீஸ் கொடுத்துட்ருக்காங்க, அதனால் அவங்க வேலையில் நானும் இறங்கி அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கலாங்கிறாங்க. அதை கேட்ட சிபியும் சரி பாருங்கிறாங்க. சுவியோட ஃப்ரெண்டு வந்து, என்ன தமிழ் நீ மட்டும்தான் செய்வியா, ஏன் எங்ககிட்ட பொறுப்புகளை பிரித்து கொடுத்தா நாங்கள் பார்க்க மாட்டோமாங்கிறாங்க. அட எனக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ண வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், சரி நான் கொடுக்குறேங்கிறாங்க. சரி அதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இந்த பக்கம் சிபி வந்து கேட்குறாங்க, ஜானுமா தான் உனக்கு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காங்கல்ல, அதையும் தாண்டி நீ ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிறேன்னு சிபி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, எனக்குள்ள ஒரு திறமை இருக்குல்ல, அதையும் நான் வெளிப்படுத்தினா நானும் காலோன்றி நிற்கணுங்கிறாங்க தமிழ். அங்கே பிரகாஷ் வந்து, என்னம்மா கை நிறைய நோட்டீஸ் வச்சுருக்கேன், ஏன் எங்ககிட்டையும் கொடுத்தா எங்களுக்கு தெரிஞ்ச பக்கமெல்லாம் நாங்கள் கொடுத்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம் இல்லைங்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாமாமா, உங்களுக்கு ஏன் வீண் சிரமங்கிறாங்க தமிழ். என்னம்மா நீ இப்படி சொல்கிற, நாளைக்கு நீ பெரிய லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் மாமாவே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு என்னையும் பெருமையாக சொல்வியல, அந்த பெருமை எனக்கு கிடைக்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது அப்போ தமிழ், ஆமாம்மாம்மா உங்களுக்கு அந்த பெருமை சேரும், ஆனால் நீங்கள் அதுக்காக கஷ்டப்பட்டு தான் ஆகணுமா என்னங்கிறாங்க. ஆமாம், செய்கிற வேலையில் நாமளும் உழைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸ் வாங்கிட்டு போகிறாங்க பிரகாஷ். அந்த மொட்டை வெயிலையும் சேதுவும் அவங்க ஃப்ரெண்டும் எல்லாத்துக்கும் நோட்டீஸ் கொடுத்துட்ருக்காங்க. இந்த பக்கம் பிரகாஷ் சிபி ஒரு பக்கம் போயிட்டாங்க, தமிழ் ஒரு பக்கம் போயிருக்காங்க. அந்த வழியாக ஜெகதாம்பாள் வர்றாங்க. அவங்க காரை நிறுத்தி இந்த சேதுவும் அவங்க ஃப்ரெண்டு குறுக்காட்டிட்டு, இந்தாங்க நோட்டீஸ்னு வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜெகதாம்பா கண்ணாடி இறக்கி பார்க்கும்போது, ஐயோ இது என்னது ஜகமா, போச்சு எல்லாம் போச்சு, டேய் நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோண்டாங்கிறாங்க. இல்லை என்னடா கையில் வச்சுருக்கீங்க, காரை குறுக்காட்டினீங்கன்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, நம்ம தமிழும் அவங்க அம்மாவும் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதுக்கான நோட்டீஸ் விளம்பரத்துக்காக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம், ஏதோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு இருக்கோங்கிறாங்க. அப்படியா, சரி கொடுங்க, நல்ல வேலை தான் அப்படிங்கிறாங்க. சரி எங்களுக்கு ஒரு மொட்டை வெயிலில் காஞ்சு அப்படியே நாக்கெல்லாம் உணருது, கொஞ்சம் ஜில்லுன்னு சோடா வாங்கி கொடுக்க முடியுமாங்கிறாங்க. வாங்கடா உட்காருங்க, வாங்க ஏசி காரில் போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜனமா இந்த ஏப்ரல் மாதம் வெயில் எப்படிங்கிறது இப்போ தான் புரியுது, இப்படி ஒரு ஏசி காரில் கொண்டிருந்தா தான் சொர்க்கமே என்னங்கிறது தெரியுமாங்கிறாங்க. அப்படியா, சரி அதிகமான ஏசியை வச்சுருக்கோம், நீ குழுன்னு வாங்கங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த உலகத்திலேயே மருமக மாமியாருக்கு வேலை செய்கிறது அது நம்ம வீடாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் மட்டும்தான் இப்படி ஒரு வேலையை பார்க்குறீங்கங்கிறாங்க. இல்லைடா, பொண்ணுங்களுக்கு எப்படி மாமியார் வீடு ரொம்ப பெருமையாக இருக்கோ அதே மாதிரி மாமியார் வீடும் மகனுக்கு அவ்வளோ பெருமையாக இருக்கணும். பொண்ணு ஒரு குடும்பத்தை எப்படி வளர்த்துருக்காக அவள் பாடுபடுறாளோ அதே மாதிரி தான் என் பேரனும் அந்த குடும்பத்தை வளர்த்துருக்காக அவன் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்கிறாங்க. கரெக்டாக சொன்னீங்க. சரி, பொண்ணுக்கு இருக்கிற அதே உரிமையும் அதே ஒரு பொறுப்பும் அந்த பையனுக்கு இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாதுங்கிறாங்க. அப்போது சொல்லப்போனால் கல்யாணமானதும் பொண்டாட்டி தாசன் ஆயிடணுமாங்கிறாங்க. ஆமாண்டா, அதில் என்ன தப்பு இருக்குது, அப்போ தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், நீங்களும் புரிஞ்சுக்கோங்கன்னு ஜெகதாம்பா சொல்லிக்கிட்டு வராங்க. அப்பப்பா இந்த மாதிரியெல்லாம் யாரும் சொல்லியே கேட்டதில்லை, ஆனால் ஜெகதாம்பாவுக்கு கண்டிப்பாக செலவச்சே ஆகணும்னு பேசுகிறாங்க. இதை கேட்டு பெருமையாக சிரிச்சுட்டு வராங்க ஜெகதாம்பா. தமிழ் வீட்டுக்கு வராங்க. இசை டிராயிங் வரைஞ்சிட்ருக்கா. அம்மா எங்கேன்னு கேட்கும்போது அம்மா உள்ளேங்கிறாங்க. அம்மாவை தேடிக்கிட்டு போகிறாங்க தமிழ். அங்கே வெளியில் பிரகாஷும் சிபியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. சிபி வரதுக்கு தயங்குறாங்க. அப்போ பிரகாஷ் சொல்கிறாங்க, மாமியார் வீட்டுக்கு வரதுக்கு எதுக்குடா தயங்குற, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. இங்கே வந்து ஜெயராணி பார்க்கும்போது அவங்க 2 பேரும் வந்ததை பார்த்து ரொம்பவே சந்தோஷமாக, பாப்பா வானே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ இசை டிராயிங் வரைகிறத பார்த்து பிரகாஷ், டிராயிங் வரைகிறியா, ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க.
ஜெயராணி கிட்ட பிரகாஷ் நெல்லிக்காய் மோர் கேட்குறாங்க. இதோ இப்போவே கொண்டு வரேன்ட்டு போகிறாங்க. இதை பார் சிபி, உனக்கு பிடிச்சோ பிடிக்காலையோ இந்த வீடு தான் உனக்கு அமைஞ்சிருக்கு. இது உன் மாமியார் வீடு, உனக்கு என்ன பிடிக்குமோ கேளு, ஆனால் நீ தயங்காமல் இருப்பாங்கிறாங்க. அப்போ தமிழ் வராங்க. வந்ததும் மாமா அவரை ஒன்றும் கட்டாயப்படுத்தாதீங்கன்னு சொல்கிறாங்க தமிழ். அட அதனால் என்னம்மா, சிபி எல்லா வேலையும் பார்த்துக்குவான். இதை பார் சிபி, எல்லாம் பூச்சி பூசணும், அது மட்டும் இல்லை வெளியில் போர்டு வைக்கணும், விளம்பரத்துக்காக ஒரு கட் அவுட் வைக்கணும், இதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது தமிழ் அவரையெல்லாம் சிரமப்படுத்தாதீங்க மாமாங்கிறாங்க. அட இதில் என்னமா இருக்குது சிரமம், ஏன் இவன் பார்க்காம வேறு யார் பாப்பா, இது எல்லாமே நீ பார்த்துக்குவீன்னு என்னால் எல்லாம் ஒதுங்கி நிற்க முடியாது, இது எல்லாம் நானே தான் பார்ப்பேங்கிறாங்க பிரகாஷ். சிபி, இந்த மாதிரி வேலை செய்யறக்கெல்லாம் நான் ஒரு தனி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வா பேக்கில் இருக்குது மாற்றிக்கிட்டு வரலான்னு கூப்பிட்றாங்க. இதை கேட்ட சிபிக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னப்பா ட்ரெஸ் முதற்கொண்டு எடுத்துகிட்டு வந்துட்டிங்களாங்கிறாங்க. அட ஆமாப்பா, இந்த மாதிரி வேலை செய்யும் போதெல்லாம் அப்படி ட்ரெஸ் போட்டுக்கணும், மறுபடியும் வெளியில் போகும்போது டிப்டாப்பாக போட்டுக்கலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பக்கமாக ஜானுமா வர்றாங்க. சேதுவும் அவங்க ஃப்ரெண்டோ, ஐயோ இங்கே எதுக்கு கார் நிறுத்திங்கன்னு கேட்குறாங்க. இங்கே தான்ப்பா தமிழும் அவங்க அம்மாவும் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாங்க, அது என்னென்னு பார்த்து வரலான்ட்டு வராங்க. ஐயோ இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்களே, வேலை பெண்டு நிமித்திடுவாங்களோ. சரி ஜெகதாம்பா கிட்ட நம்ம தப்பிக்க முடியாது, சொன்ன வேலையை செய்ய வேண்டியதான்னு கார் விட்டு இறங்குறாங்க. இறங்கி பார்த்தா அங்கே தமிழ் நிற்கிறாங்க, பிரகாஷ், சிபி, அடுத்தது ஜெயராணியே இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியமாக நிற்கிறாங்க ஜெகதாம்பா. சேது அவங்க ஃப்ரெண்டு 2 பேரும் பார்த்துட்டு, என்னடா இது இவங்கெல்லாம் இந்த கோலத்தில் நிற்கிறாங்க, இது நம்ம சிபி தானா, தமிழை பிடிக்கவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், ஆனால் தமிழுக்காக இங்கே வீட்டில் இந்த வேலையெல்லாம் பார்க்குறானே, இங்கே என்னதான் நடக்குது, வேறு ஏதோ பிரச்சனை நடக்குதா, சரி எது நடந்தாலும் நம்ம பாட்டுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே ஜெகதாம்பாவை பார்த்ததும் தமிழரசி ஓடி வந்து அம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆமாம் நீ இங்கே பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா சொன்னேன், இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜெயராணி எதுவும் பேச முடியாமல் அமைதியாக நிற்கிறாங்க. தமிழ் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் தடுமாறுறாங்க. உன்னோட வீட்டில் இவளுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு ஜானு கேட்கும்போது அப்போ பிரகாஷ் சொல்கிறாங்க, அம்மா அம்முவை நான் தான் வேலைக்கு நம்ம கம்பெனிக்கு வரும்போதெல்லாம் மீனாவுக்கு சுத்தமாக அம்முவை பிடிக்கவே இல்லை, ஏதோ தேவையில்லாமல் பிரச்சனை, அப்புறம் குடும்ப கஷ்டம் வேறு, அதனால தான் சரி வேலை இல்லாமல் ஏன் சிரமப்படுறான்ட்டு, அம்முக்கும் தேவைகள் இருக்கும், அங்கே வேலை இல்லைன்னு போது அவள் சிரமப்படுவல்ல, அதனால தான் சரி இங்கே தமிழ் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாலா, அதனால அம்மாவை இங்கே வேலைக்கு சேர்த்து விட்டுட்டேன்னு பிரகாஷ் சொல்கிறாங்க. பிரகாஷ் இவ ஒரு துரோகின்னு தெரிஞ்சு இவளுக்கு நீ நல்லது பண்ணிக்கிட்டே தான் இருப்பியான்னு கேட்குறாங்க ஜானு. இதா பார் பிரகாஷ், நீ நல்லது செஞ்சால் மட்டும் அவள் புத்தி மாறிடுன்னு நினைக்கிறியா, அப்படியெல்லாம் மாறாது, எப்போ நம்மளை தூக்கி போட்டு போனாலும் அப்போவே இவ ஆகாது, இவளுக்காக நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் அப்போவும் அவள் புத்தியை காட்டி துரோகம் பண்ணுறக்கு எப்போன்னு காத்து கிடப்பா, இவளை போய் நல்லவன் நம்பி இந்த வீட்டுக்குள்ளே நீ வேலைக்கு சேர்த்திருக்கேன்னு ஜாமா பிரகாஷை திட்டுறாங்க. தமிழ் இது எதுவுமே எனக்கு சரியாக படலை அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து போகிறாங்க. அப்போது சேதுவும் அவங்க ஃப்ரெண்டும் ஜனமா கூடவே போகிறது நமக்கு நல்லது, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா ஜெயராணி வந்து கேட்குறாங்க, அண்ணன் இதுக்கு தான் நான் வேண்டான்னு சொன்னேன், நீ கேட்டியா பாட்டியா, அம்மா கோச்சிக்கிட்டு போகிறாங்கங்கிறாங்க. அட வீடு, அம்மா புதுசாக சத்தம் போடுறாங்க, அவங்க எப்போவுமே இப்படி தானே திட்டுவாங்க, நமக்கு தெரியாததா என்ன, நீ ஒன்றும் அதை பற்றியெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத, நான் இருக்க உனக்கு அப்படின்னு பிரகாஷ் தங்கச்சிக்காக அவ்வளோ ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க. ஜெயராணியும் அண்ணன் கூட வந்திருக்காரு, இருந்தாலும் அம்மா கோச்சிக்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிற வருத்தத்தோடு இருக்காங்க. ஜனமா வீட்டுக்கு போய் ஒரே டென்ஷனாக இருக்காங்க. அங்கே தமிழ் போனதும் என்னம்மா என் மேலே கோவமானு கேட்குறாங்க. உன் மேலே எந்த கோவம் கிடையாது, அந்த அம்மாவை தான் நம்ம ஆஃபீஸ்லேருந்து வெளியே போன அனுப்பிச்சாச்சல்ல, திரும்ப அவளை இருக்கு உங்கள் வீட்டில் கூப்பிட்டு வச்சு வேலை கொடுத்துட்டு இருக்க, அவளை பற்றி உனக்கு தெரியாதுமா, அவள் கூட நீ நெருங்கி போகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல தெரியுமாங்கிறாங்க ஜனாமா. இதை கேட்ட தமிழ், இல்லை மாமா தான் சேர்த்துக்க சொல்லி சொன்னாருன்னு சொல்கிறாங்க. தமிழ், என்ன மாமா, அவனுக்கு என்ன தெரியும், அவன் சொன்னான்னு சொல்லி நீ அவளை கூட்டி சேர்த்துக்குவியா, ஜனாமா அவங்க செஞ்ச தப்பை மன்னிச்சு ஏற்றுக்கலாங்கிற முடிவில் தானே இருந்தீங்க, அப்படியே இப்படி கோவமாக பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க. தமிழ், ஆமாம் மன்னிச்சு ஏற்றுக்கலான்னு தான் நானும் இருந்தேன், ஆனால் அவன் முடிவு அவள் மாற்றிக்கலையே, அவள் புருஷன் தான் உத்தமன்னு சொல்லிக்கிட்டு இருக்காளே, நாம் எவ்வளவு சொல்லியும் அவள் கேட்கவே இல்லை, அவள் புருஷன்தான் அவளுக்கு மேலே தெரியும் போது நாம் ஏன் அவள் பற்றி யோசிக்கணும், நம்மளையே அவள் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா, இதுக்கப்புறம் அவளை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவள் நம்ம கண்ணில் படவே கூடாதுன்னு நான் நினச்சேன், அவள் செஞ்ச தப்பை மன்னிக்கணும் மறக்கணும்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் திரும்ப திரும்ப அவள் என் முன்னாடி வந்து நிற்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைங்கிறாங்க ஜானு. அம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த அம்மாவோட புருஷன் இப்படி ஒரு தப்பை பண்ணவே இல்லைன்னு நினச்சா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கிறாங்க, அவள் புருஷன் தான் எல்லாம் செஞ்சுருக்கான், நீ அவனுக்காகவெல்லாம் சப்போர்ட் பண்ணாத தமிழ், ப்ளீஸ் என்கிட்ட அவளை பற்றி பேசி என்னை டென்ஷன் ஆக்காதீங்கிறாங்க ஜானு. அந்த ஜெயராணியும் ஜெயராணி புருஷனுக்காக நீ என்கிட்ட சப்போர்ட் பண்ணாத தமிழ், அப்புறம் நம்மளுக்குள்ள ஏதோ இருக்கிற பாசத்துக்குள்ள ஒரு விரிசல் வந்துடும், அதனால தான் நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன், அவளை பற்றி என்கிட்ட பேசவே பேசாத, எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிடுறாங்க ஜானு. இது கேட்ட தமிழும், சரிம்மா உங்களுக்கு பிடிக்கலைன்னா இப்போதைக்கு நான் அதை பற்றி பேசவே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. தமிழ், சரி உன்னோட பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்கு, எல்லா பக்கம் நோட்டீஸ் கொடுத்துட்ருக்கேல்ல, ஜனமாக நோட்டீஸ் எல்லாம் கொடுத்தாச்சு, நம்ம யாருங்கிறது வெளியில் தெரியணுமில்ல, முதல்ல தெரியப்படுத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம கடையை ஓப்பன் பண்ணிக்கலாம், கடையை திறப்பு விழாவுக்கு நீங்கள் தான் ஜனமாக நீங்கள் வந்து கடையை திறந்து கொடுக்கணுங்கிறாங்க. இதை கேட்ட ஜனாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரிம்மா நான் வராமல் வேறு யார் வருவா, நான் வந்து கடையை திறப்பு விழா பண்ணுறேங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தமிழ், அப்படியா என்ன சர்ப்ரைஸ்ன்னு கேட்குறாங்க. எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு சந்தோஷம், ஆனால் நான் அந்த கடைக்கு வரும்போது
அந்த ஜெயராணி என் கண்ணில் படக்கூடாது, அதை நீ பார்த்துக்கோங்கிறாங்க. அப்போ சரிங்கிறாங்க தமிழ். படகு எப்படியோ ஜனா அம்மாவை நல்ல சமாதானப்படுத்தியாச்சு. அதுக்கு மேற்கொண்டு ஆக வேண்டிய வேலையை பார்க்கலான்னு நினச்சிட்டு இருக்காங்க தமிழ். பிரகாஷ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தமிழோட ரூமுக்கு வராங்க. தமிழ் பிரகாஷை பார்க்குறாங்க. ஆமாம், என்ன வேலையெல்லாம் முடிச்சுதாங்கிறாங்க. ஓ, முடிச்சாச்சு. எங்கள் அப்பா சொன்னதுக்காக தான் நான் இது செஞ்சேன். ஜனாமா என்கிட்ட ஆர்டர் போட்டதுனால தான் நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க சிபி. ஓ, அப்படியா, சரி சரி. இன்னும் ஒரே மாதத்துக்குள்ளே ஜனாமா சொல்லாதுக்கு முன்னாடியே நீங்கள் செஞ்ச வேலையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரிய வருது. உங்களோட லவ்வை என்கிட்ட நீங்கள் சொல்ல போகிறீங்க பாருங்கங்கிறாங்க. ஓஹோ, அப்படி வேற உனக்கு நினப்பு இருக்கா? பார்த்துடலாம். அப்படியெல்லாம் நான் சொல்ல வாய்ப்பே கிடையாதுங்கிறாங்க சிபி. நிச்சயமாக சொல்லத்தான் போகிறீங்க, அதையும் நான் பார்க்கத்தான் போகிறேன்னு சவால் விட்டுட்டு போகிறாங்க தமிழ். இதுக்கப்புறம் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட் பார்க்கலாம்.